ஹலோ வணக்கம் அனைவருக்கும். இது நேற்று நைட்டு வரக்கூடிய வீடியோ. சரியா? 3ஆம் தேதிக்கு வர வேண்டிய வீடியோ காலையில் வந்திருக்கு. நேற்று நைட் மெசேஜ் போட்டிருந்தேன், லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெமரி பேஸ்டு டெஸ்ட் போட போகிறோம். சரியா? இன்னைக்கு காலையில் ஒரு மெமரி பேஸ்ட் டெஸ்ட், சாயங்காலம் ஒரு மெமரி பேஸ்ட் டெஸ்ட். டெஸ்ட்ல மார்க்கை விட அப்புறம் டிஃபிகல்ட்டி எப்படி இருக்கு, அப்ரோச் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். சரியா? மார்க்லாம் செகண்டரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் செகண்டரி, அப்ரோச் தான் பிரைமரி எப்பவுமே. சரியா? எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படிங்கறத பாருங்க. பதர்னா அப்ரோச் மாறக்கூடாது. பதறிட்டு அப்ரோச்சை மாத்தவே கூடாது. பதட்டத்துடைய மெயின் பிரச்சனையே என்னன்னா, அப்ரோச்சை மாத்துவீங்க. சரி, அப்படி மாத்தக்கூடாது. மாத்தாம எந்த அப்ரோச்ல போறீங்களோ அதே அப்ரோச்ல போகணும். எந்த ஆர்டர்ல கொஸ்டின் போடுறீங்களோ அதே ஆர்டர்ல போடணும். மாத்தவே கூடாது. சரியா? ரைட், டெஸ்ட் ஆரம்பி. கூட சேர்ந்து போட முடியுதா அப்படின்னு பாருங்க. சரியா? கூட சேர்ந்து அதே ஸ்பீட்ல போட முடியுதா அப்படின்னு. ரைட், ஃபர்ஸ்ட் ரீசனிங் ஓப்பன் ஆகுது. வேஸ்ட், நான் பார்த்து வேஸ்ட். ரைட், நம்ம அடுத்த செக்ஷன் குவான்ஸ். ஏதாவது அறகுறையா இதெல்லாம் தெரியவே தெரியும். ஓகே, செக்ஷனல் சப்மிட். அடுத்தது இது வந்துடுச்சு. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்சி இருக்கு. ஆர்சி ஹைலைட்டட் வேர்டு எங்க தப்பா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். தங்கிரும். ரைட்டு, பேராஜம்பிள். பேராஜம்பிள் என்ன பேராஜம்பிளா இருக்கு? தான் ஃபில்லர் வருது. இம்ப்ரூவ்மெண்ட், தட் இஸ் சென்டென்ஸ். ரைட், அப்போ இங்க இருந்து போடுவோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ரைட்டா? Banksy has damaged has has damaged a picture, has shared a picture. He a picture of his artwork side of a damaged building in Ukraine Ahmedabad. PAD. அடுத்தது dating back correct and bearing oldest known correct. சரிங்களா? Written in the earliest alphabet. Dating correct. A first வரும். அடுத்தது and bearing what is likely the oldest correct. அப்போ AC ABCD தான். E to trace him. Yeah, also to trace him. கடைசியா B வரும். கடைசியா B வச்சு. We have also deployed a dog squad and phone cameras to trace him. Yes, India is projected to surpass China. So AD, surpass China, world's most populous country. ADC. After all, her father is a friend of mine. என்னுடைய friend. சொல்லுவோம். Yeah, his father is a friend of mine. That is a friend of me வரும், a friend of mine வரும். கரெக்டா?
என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்ல வரும். ஃப்ரெண்ட் ஆஃப் மை செல்ஃப் கிடையாது, ஃப்ரெண்ட் ஆஃப் ஐ கிடையாது, மையும் கிடையாது. யா, ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் போடணும். ஆஃப் மீ கிடையாது. ஃப்ரெண்ட் ஆஃப் மீ சொல்றது கரெக்ட் மாதிரியே இருக்கும். ஆக்சுவலா டவுட் வருது எனக்கு. ஆஃப்டர் ஆல் ஹிஸ் ஃபாதர் இஸ் ஆஃப் ஹர் ஃபாதர் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மை ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. மைன். யா, ஹர் ஃபாதர் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மை ஃபாதர் அப்படின்னு சொல்றது ஆஃப் மைன். யா, உங்க அப்பா எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்றது ஹர் ஃபாதர் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மீ. உங்க அப்பா எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறத விட எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது தான் வாய்ப்பு அதிகம். கரெக்டா? அவங்க அப்பாவும் எங்க அப்பாவும் ஃப்ரெண்டா இருக்கிறது தான் வாய்ப்பு அதிகம். ஜென்ரல் கான்டெக்ட் யோசிச்சு பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் தான் கரெக்ட். ரைட். Railways have become synonymous with have become. Railways have become. ரயில்வேஸ்ங்கிறது ஒரு பணியை தான் சொல்றாங்க, ஒரு குரூப்பை தான் சொல்றாங்க. அதனால ஹேஸ் நான் போடுறேன். எனக்கு ஷுவரா தெரியல. Senior most cabinet ministers have been occupied with. Have been occupied with. Passive voice. Keep an eye on. Said propose. தானே வேகமா போட்டு போறானே. Keep an eye on கரெக்ட். Moving beyond the talk chat, SMS, email routine and opening up. Open upனா புதுசா கொண்டு வருது. Opening up new work and play opportunity. Handing முன்னாடி play, முன்னாடி work. Yeah, work. Menu brings diversity, authentic, original, ரெண்டுமே adjective. Figures have been raised. பயம் எழும்புது. Punjab is at the Sri Lanka way. Taking place at a pace, a speed. அடுத்தது. He is like the guy who lands up at a chai tapri and whom you have a casual conversation. Has been no stranger to local cities. Yeah. ஏதாவது சென்டென்ஸ் ஹிட் பண்ணாலே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இண்டிபெண்டன்ட் இந்தியா has been no stranger to local hostilities towards migrant population. சென்டென்ஸ் புரியணும், கான்டெக்ட் புரியணும், மைக்ரண்ட் பாப்புலேஷன்ட்ட இந்தியா என்ன பண்ணும் அப்படிங்கிறதும் புரியணும். புரிஞ்சா மட்டும்தான் இதை அடிக்க முடியும். அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணி அப்புறம் தான் வச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஏடி ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ரைட், அரேஞ்ச் பண்ணுவோம். ஏ ஃபர்ஸ்ட் கிடையாது. அண்ட் இஸ் ஃபேமிலின்னு இருக்கு. எவனே தெரியாது. ட்ரேசஸ் த ஜேர்னி. ட்ரேசஸ் த ஜேர்னி பாதியில் நிற்கிது. ட்ரேசஸ்ங்கிறது வேர்பு. யா. ஸோ ஜேர்னலிஸ்ட் டோனி ஜே டிபி டிபி பேர் இருக்கிறது தான் ஆன்சர். இது இருக்கு. ஜேர்னலிஸ்ட் டோனி ஜோசப் ட்ரேசஸ் த ஜேர்னி. ரைட்டு. அதுக்கப்புறம் ஹியூமன் ஹிஸ்ட்ரி. Human history is a chronicle of migration and population. AADBE, apart from the country that he is settled in, Rishi Sunak. A C. E and A pair.
ஃபர்ஸ்ட் வர்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஃபர்ஸ்ட் வர்ற மாதிரி இல்லை. சி அண்ட் பி தான் பேரு கன்ஃபார்ம். ஏன்னா இங்க அங்க வேர்ப்ல ஆரம்பிக்குது பில. அதை வச்சு இதை ஆன்சர் போட்டுறேன். இதை ஆன்சர் போட்டீங்கன்னா எல்லாம் போட்டுரும். தேர்டு தேர்ட் என்னது? தைரியமா போடுங்க சரிங்களா? டெஸ்ட் போடும்போது தைரியமா போடுங்க. தப்பா இருந்தா பரவாயில்ல. இந்த மாதிரி டெஸ்ட்ல எல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தைரியமா போடணும். நம்மளுக்கு பயமாவே இருக்கும். போடுறது கரெக்டு தானா அப்படிங்கிற அந்த கான்பிடன்ஸே பில்ட் ஆகாம இருக்கும். பயப்படாம போடுங்க சரியா? பாருங்க 5 லட்டு மாதிரி அவனே ஃப்ரீயா குடிச்சிட்டான். மீதி 10 நிமிஷத்துல நான் என்ன பண்ணணும்? ஆர்சி மட்டும் போடணும். எப்பவுமே இந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா 10 கொஸ்டினுக்கு 10 நிமிஷம் ரீட் பண்ற கொஸ்டின் பொறுமையா போடும். When she was young and naive, she had dreamt of such a job. தான் தப்பு. Highlighted usage is incorrect. பாருங்க, பி கரெக்ட். naive enough to hope he'll stick around. இன்னும் மெச்சூர் ஆகாம இருக்கு. அவன் இன்னும் இருப்பான்னு நினைச்சு நினைக்கிறது மெச்சூர் ஆகாம இருக்கு. அடுத்து inexperienced, innocent, even naive. கரெக்ட். Rosy way of life abroad seems rather naive. காரணம் என்ன? சம்பந்தமே இல்லாம பயப்படுறது. திரும்ப ஓகே அப்படி தெரிஞ்சாதான் அதை போட முடியும். இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. சம்பந்தம் இல்லாம பயப்படுறது. கரெக்ட். செகண்ட் ஒன் கிடையாது. மோர் ரிலாக்ஸ்ட் அண்ட் பேரனாய்டுன்னு வராது. ஆன்சர் பி. கம்ப்ளேசன்ட் அப்படின்னா அசால்ட் அவுட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரெக்ட், செகண்ட் கரெக்ட், தேர்ட் கரெக்ட். தை குரூப் கம்ப்ளேசன்ட். ஃபோர்த்து கரெக்ட். நாட் கம்ப்ளேசன்ட். எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆளா கரெக்ட் இல்லை. ஸ்ட்ராங் எக்கனாமி அசால்ட் ஆக்கிடுச்சு. பையன் இருக்கிற சேலஞ்சஸ் எல்லாம் நினைச்சு பேசன்ட் அபவுட் த சேலஞ்சஸ் ஆகிட்டு. ஓகே, இதுதான் வராது. சேலஞ்சஸ் நினைச்சு அவன் அசால்ட்டா இருந்தான் இருக்க. சேலஞ்சை நினைச்சு சீரியஸ் ஆனான்ட்டு மீனிங். அபவுட் த சேலஞ்சஸ் ஆகிட்டு. சேலஞ்சஸை பத்தி அசால்ட் ஆக முடியாது இல்லையா? இதெல்லாம் கரெக்ட். இதெல்லாம் கரெக்ட். தவிக்கிறான் இவ்வளவு நாள் கம்ப்ளேசண்டா அசால்ட்டா இருந்துட்டோமே. டெரரிசம்ல இருந்து த்ரெட் வருது, அதை பத்தி இவங்க அசால்ட்டா இருக்காங்க. யா, டெரரிசம்ல இருந்து த்ரெட் வருது, அதை பார்த்து அசால்ட்டா இருக்காங்க. பிஎன்டி ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி மீனிங், லைட் டிஃபரன்ஸ் தான். குளோபல் டெரரிசம் பத்தி அசால்ட்டா இருக்கிறது அது சில இடங்கள் நடக்கும். டெரரிசம்னா சரி ஓகே பெருசு கிடையாதுன்ட்டு. முன்னாடி வர சேலஞ்சஸ் நினைச்சு ஸ்டூடெண்ட் கம்ப்ளேசண்டா இருக்கான்றது தான் பெட்டர் ஆப்ஷன் எனக்கு தெரியுது. பி இல்ல டி. நான் அதை சூஸ் பண்றேன். யா, சிக்னிஃபிகன்ட், சிமிலர் இன் மீனிங். ட்ரிவியல்ங்கிறது ஆப்போசிட். இம்பார்ட்டன்ட். Error. Some situations it is difficult to realize this negative influence until it is too சில it is blank 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 blank. Tourism sector has great influence of the following: visiting foreign countries. Correct. How does tourism impact the overall வெல்பீயிங் ஆஃப் த லோக்கல்ஸ்? பாருங்க, வாசிக்காம நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த கொஸ்டினை பார்த்த உடனே 5 கொஸ்டினை பார்த்துட்டாங்க. இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் போட போறேன். ஏன் தெரியுமா? ஃபில்லர்ஸ்ல இதை நான் ஃபில்லர்ஸ்ல பாருங்க. ஃபில்லர்ஸ். டூரிசம் செக்டர் ஹஸ் கிரேட் டேஷ் ஓவர் வெல்பீயிங் ஆஃப் த ஜென்ரேட்டிங் சஃபிஷியன்ட் இன்கம் இருக்குது. ரைட்டா?
அடுத்தது குட் டு தி ரீஜன்ஸ் பட் ஆல்சோ லாட் ஆஃப் பேட். ஃபாஸ்ட் டிகிரடேஷன், எக்ஸ்டிங்ஷன், depletion, negative influence until it's too late. ஃபாஸ்ட் டீகிரடேஷனும் கொண்டு வரலாமா, கெட்டது கூட கொண்டு வரலாம். சஃபிஷியன்ட் இன்கம் இருக்கு, does not prioritize long term planning and preservation. அப்படி ஒரு பாயிண்ட். அவுட் ஆகுது. ஏன்னா 2 ஆப்ஷன் பக்கம் இருக்கு மாதிரி. ஓவரால் வெல்பீயிங், நல்லதை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. போடுவோம். ஹெல்ப்ஸ் them generate sufficient income to sustain. ஆப்ஷன் போடுவோம். ஏன்னா நல்லதை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, நல்லது அவங்க வாழ்க்கையை எப்படி, நல்ல வாழ்க்கையை வெல்பீயிங் எப்படி அஃபெக்ட் பண்ணுது கேட்டதுனால பாசிட்டிவ் ஆன்சரை நான் போடுறேன். ஏன்னா நான் இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். யா, how does travel turn negative for a particular place? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல அந்த பேராகிராஃப். யா, ஸோ இங்கே ஏதாவது டிராவல் நெகட்டிவ் இருக்கு. depletion of natural resources, pollution and physical degradation of ecosystem. கடைசி பேராகிராஃப் நான் வாசிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி ஏதாவது இருக்கா? இருக்கு. The number of tourists in a given area is greater than the capacity local environment. Negative impacts quickly arise and become overwhelming for this. Number of tourists டக்குன்னு நிறைய பேர் வந்துட்டாங்க. என்ன ஆயிடுது? டிராவல் டர்ன் நெகட்டிவ் பிளேஸ்னு கேட்டுக்காங்க. environmental impacts are present poses to the local system. இது வர்றதுனால எப்படி வந்துட்டு லோக்கல் என்விரான்மெண்ட் அஃபெக்ட் ஆகுது அப்படி பார்க்கணும். A and C, A and C. presence itself disturbs natural environment அப்படி கிடையாது. வர்றதுனால நம்ம வந்தாலே அஃபெக்ட் ஆகும் கிடையாது, வந்தாலே அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நிறைய பேர் வந்தாலும் அஃபெக்ட் ஆகும். டிஸ்டர்ப்ஸ் நேச்சுரல் என்விரான்மெண்ட். ஆன்சர் பக்கத்துல வச்சிருக்காங்க. இது அப்படின்னு ஆர்சி கொஸ்டின்ஸ் நல்லா நம்மளுடைய செக் பண்ணுது. டைம் முடியும். It is incorrect or not true. வாட்டரை பத்தி பேசியிருக்காங்க. வாட்டரை பத்தி ஏதாவது இருக்கா? வாட்டரை பத்தி depends upon the consumption of renewable and non-renewable resources. Cruise ships, இது நேட்டிவ் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் லைன்லாம் இல்லவே இல்லையேங்க, எந்த லைனுமே இல்லையேங்க. டூரிசம் கதா, டூரிசம் அது இது பாசிட்டிவ் ட்ரெண்ட், எக்கோ டூரிசம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். வெல்பீயிங் ஆஃப் த ரெசிடென்ட்ஸ் இது அஃபெக்ட் பண்ணும். எங்க இந்த இதெல்லாம் இருக்கு? வாட்டரை பத்தி இல்லை, ஆக்சுவலா ஆல் ஆஃப் தி அபோவ் தான். பண்ணும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? You must be aware of what are present. We do not make the place too crowded, not harm the residents of the place. ஆனால் ஏன்டா நான் போய் அடிக்க போறேன்? நான் இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். நான் வர்றதுனால இந்த இடத்துக்கு என்ன ஆகும் மைண்டுன்னு வேற இருந்துச்சு.
It's important to realize what environmental impacts or presence poses. பாருங்க, not been discussed. Degradation of natural resources, pollution பேசினாங்க, degradation of ecosystem deforestation பேசாத மாதிரி இருந்துச்சு. The fast degradation, extinction, depletion, pollution, physical degradation, depletion of natural resources. Deforestation என்ன பண்ணலன்னா பேச. நான் என்ன பண்ணிட்டேன், எல்லா கொஸ்டின்ஸையும் எனக்கு நான் போன டெஸ்ட் முன்னாடி கைட்லியில ஒரு டெஸ்ட் போட்டேன். அந்த டெஸ்ட்டை விட அந்த டெஸ்ட் ஈஸியா தெரிஞ்சிச்சு. நிறைய கொஸ்டின்ஸ் என்னால இதுதான் ஆன்சர் அப்படின்ட்டு கான்ஃபிடென்ட்டா மூவ் பண்ண முடியுது. அது ரொம்ப முக்கியங்க. டெஸ்ட் போடும்போது கான்ஃபிடென்ஸுங்கிறது ஒரு மேஜர் பார்ட். கொஸ்டின் எனக்கு கரெக்ட்னு தெரிஞ்சு அடுத்த கொஸ்டினுக்கு போறதுக்கும், சரி ஓகே கரெக்டா தான் இருக்கும்னு அடுத்த கொஸ்டின் போறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். கான்ஃபிடென்ஸ் ஸ்லோவா பில்ட் ஆகும். போட்ட ஆர்டரை ரொம்ப முக்கியமா பாருங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் ஸ்வாப்பு, அடுத்தது ஃபில்லர்ஸு, அதுக்கப்புறம் நம்ம என்ன போட்டோம், பேராஜம்பிள் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பேராஜம்பிள் வந்துட்டோம், அதுக்கப்புறம் நேரா நம்ம ஆர்சி வந்துட்டோம். ஸோ இந்த ஆர்டர் தாங்க. ஆர்டரை மாற்றக்கூடாதுங்க, மாற்றவே கூடாது. ஆர்டரை மாற்றவே கூடாது. எதிர்பார்க்கறது ஒரு 25 அட்டம்ப்ட், 25 இருக்கணும். சரியா, 20ல 25 இருக்கணும். 25 இருந்தா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் கிடைக்கும். இங்கிலீஷ்னால குறையுது, இங்கிலீஷ்னால நான் ஃபெயில் ஆகுறேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரக்கூடாதுங்க. யா, உண்மையிலே சொல்றேன், நான் வந்து அவ்வளவு பெரிய வாத்தியார்லாம் கிடையாது. ஆனா பிலிம்ஸ் உங்களை 25 எடுக்க வைக்கிறது அளவுக்கு கண்டென்ட் இருக்கு. ஏன்னு நான் சொல்லவே மாட்டேன். பிலிம்ஸ் 25 கண்டிப்பா நீங்க எடுக்கலாம். சரியா, பிலிம்ஸ் 25 நீங்க கண்டிப்பா எடுக்கலாம். அது எடுக்க முடியாதுன்னு கிடையவே கிடையாது. சரியா, பிலிம்ஸ் 25 100% பாசிபிள். எங்க ஒரு கொஸ்டின் என்னன்னு பார்த்துருவோம். சரியா, கொஸ்டின் தப்பு போடக்கூடாது. 79. யா, சியா ஆன்சரு. ஆன்சர் கிடையாது. எதுக்கு ஆன்சர் கிடையாது. சரி, அடுத்தது போ. ஆல் கரெக்ட். யங் அண்ட் நெய்வ். ஆல் கரெக்ட். ஓகே, இது கூட என்னுடைய மிஸ்டேக். ஓகே, இது பேசிக்கிட்டே என்னத்தையாவது மாத்தி கிளிக் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கேனத்தனம் ஏடிபி தானே மாத்தி கிளிக் பண்றதெல்லாம் வந்துட்டு அன்அக்செப்டபிள், பெரிய தப்பு. சரியா, இப்படிலாம் பண்ணவே கூடாது. ரொம்ப பெரிய மிஸ்டேக். அதனாலதான் நீங்க டெஸ்ட் போடும்போது சவுண்ட் எதுவுமே வராத மாதிரி பாத்துக்கணும். பேசுறதோ பக்கத்துல எல்லாம் எவனா பேசியிருந்தா விட்டு கிளி கிழிச்சிடுங்க. என்னடா இது? சரி, ஓகே, அக்செப்டட். இது ஓகே. ரயில்வேஸே எனக்கு டவுட் வந்துச்சு, சிங்குலர் ப்ரோலாங்கு. ஓகே, ஸோ டெஸ்ட் ஓரளவுக்கு நீங்க பாத்தீங்க. உங்களுக்கு 79 கரெக்ட் தான். இது 2 கொஸ்டின் கரெக்ட் தான். 79 கரெக்ட், 85ம் கரெக்ட். நான் தான் கேனத்தனமா பண்ணிட்டேன். ஸோ இட் இஸ் ஓகே. மார்க்கு ஸ்கோர் எல்லாம் ஓகே. 23 பிளஸ் நல்ல ஒரு மார்க் தான். சரியா, ஸோ அப்ரோச்சை பாருங்க, பார்த்து கற்றுங்க. பின்னாடி பாருங்க, நம்ம போட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே ஆல்மோஸ்ட் கரெக்ட். 2 கொஸ்டின் இது வந்துட்டு ஃபியர்ஸ் ஹேவ் பீன் ரெய்ஸ்டு தான் வரணும். ஏன்னா பயம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். பயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, பயத்தை இன்க்ரீஸ் தான் பண்ணுவாங்க. ரைட்டா, ரயில்வேஸை சிங்குலர்னு நினச்சினா போட்டு அவங்க ப்ளூரல் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஸ்மால் எரர்ஸ் தான். எனக்கு இருக்கிற மொத்த மிஸ்டேக்ஸுமே சின்ன சின்ன மிஸ்டேக்காக தான் இருக்கு.
ஸோ நத்திங் டு வரி. இந்த டெஸ்ட் எல்லாம் போட்டுட்டு எனக்கு இப்படி மார்க் வந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் தான், பட்டி டிங்கரிங் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு வந்துடும். ஸோ நல்ல கான்ஃபிடென்ஸ் பூஸ்டராக இந்த டெஸ்ட் எனக்கு இருக்கும். ஒருவேளை நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இருக்கேன் அப்படின்னா நான் 24 எடுக்கேன்னா ஓகே ஓகே அப்படிங்கிற மைண்ட் செட் வரும். ஜஸ்ட் என் கூட சேர்ந்து நீங்க போட்டிருப்பீங்க, உங்களுக்கு எவ்வளவு ஸ்கோர் வந்துச்சு அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. டெஸ்ட் நினைச்சு பயப்படாம நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும், அதுதான் முக்கியம். பெர்ஃபார்மன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா ஃபியர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி, ஏன் வந்துட்டு ஃபைனல் மேட்ச்னு வரும்போது இல்லை ஒரு கஷ்டமான ப்ரெஷர் சுச்சுவேஷன் வரும்போது நிறைய பேரால பெர்ஃபார்ம் பண்ண முடியறது இல்லை. ஆனா சில பேர் இருக்காங்க பாருங்க, இந்த ஃபைனல் வரும்போது தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. யுவராஜ் சிங்லாம் பாருங்க, சாதா மேட்ச்ல அவர் விளாண்டதை விட அந்த வேர்ல்டு கப்ஸ்ல விளாண்டது தான் வந்துட்டு ஒரு பயங்கர வெறியா இருக்கும். யுவராஜ் சிங் உங்களுக்கு மைண்ட்ல வந்துச்சுனாலே கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு வேர்ல்டு கப் தான் ஞாபகம் வரும். 2 வேர்ல்டு கப் ஞாபகம் வரும். ஏன் அப்படி? அந்த ப்ரெஷர், அந்த டிஃபிகல்ட்டி, அந்த ஹை இன்டென்சிட்டிங்கும் போது சில பேர் ஆட்டோமேட்டிக்கா பெர்ஃபார்மன்ஸே ஏத்துவாங்க. ஆனா சில பேர் பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கரே எடுத்துக்கிடுவோம். பெரிய மேட்ச்ல எங்கெங்க விளாண்டு இப்படி இப்படி அடிச்சாலும் ஃபைனல்ஸ்ல அவரால் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா அந்த ப்ரெஷர். சச்சின் டெண்டுல்கர் இஸ் சினானிமஸ் வித் கெட்டிங் அவுட் இஸ் 99. சரியா? கெட்டிங் அவுட் ஆன் 99ல அவுட் ஆகுறது ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்துக்கிடுங்க. ஏன்? இந்த ப்ரெஷர், அந்த பயம், ஆங்ஸைட்டி வரும்போது நார்மலா பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட நமக்கு வராம போயிடும். யா, ஸோ ஆட்டிடியூட், யுவராஜ் சிங் ஆட்டிடியூட் தான் கரெக்ட். யா, என்னதான் ஒரு சாதாரண ஒரு பிளேயரா இருந்தாலுமே வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுக்கும் போது யுவராஜ் சிங் தான் டாப் எல்லாருக்குமே. எப்படிப்பட்ட பிளேயருமே அவருக்கு கீழே வந்துடுறாங்க. காஸ் ஆஃப் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் இந்த வேர்ல்டு கப். எங்க நம்ம விளையாடுறோம், எங்க தூக்குறோம், எப்படி நிப்பாட்டுறோன்றதான் மேட்ருங்க. அதனால ப்ரெஷர் இருக்கும்போது பெர்ஃபார்ம் பண்ணணும். ப்ரெஷர் இருக்கும்போது பெர்ஃபார்ம் பண்றவன் தான் எல்லாரை விட டாப்ல வந்து நிற்கும். ஐயா, யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாரும் பயந்து ப்ரெஷரா இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி டக்குன்னு நீங்க என்ன பண்ணணும், மேல வரணும். ஐயா, ஓ நல்லா பண்ணுங்க. இன்னைக்கு ஈவினிங்கும் ஒரு மெமரி பேஸ்டு கொஸ்டின் நான் எடுத்துட்டு வரேன். ஈஸி மெமரி பேஸ்ட் கொஸ்டின் எடுத்துட்டு வரேன். இதையும் நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். சரியா? தேங்க்யூ.